மணி, இப்போ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்போ தாவேகா புதிய அரசு வந்த பிறகு பாஜக இதை எப்படி பார்க்க போகுது, ஆளுநர் என்ன செய்ய போறாருன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அதற்கு முன்பு திமுக பாஜகவுக்கான உறவு சந்தேகத்தை விஜய் எழுப்பிட்டே இருந்தார். இப்போ இந்த நடந்திருக்கிற இந்த இஷ்யூ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இது அடிப்படையில் பொலிட்டிக்கலாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஒதுக்கிட்டு இதை பார்க்க முடியாது. ஏன்னா பிஜேபி ஹார்ட்கோர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க விஜய் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆளுநர் உரை என்பது அரசின் உரை, இது அவரோட கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் அந்த கவர்னர் வாக் அவுட் பண்ணதுன்றது அவரோட ஹவுஸ்லேருந்து அவரே வாக் அவுட் பண்ணார். இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். நம்ம 4 ஆண்டுகளாக இதை நம்ம சலிக்க பேசிட்டோம். அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் உரை என்பது ஒரு அரசின் உரை. ஒரு எழுத்து கூடவோ குறையவோ அவர் படிக்க முடியாது. அது ஒன்றும் பெரிய அர்த்தமும் கிடையாது. இதே பேசிட்டு ஆளுநர் உரையை படிச்சுட்டு போய் வேறு தளங்களில் வேறு மேடைகளில் ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த அரசுக்கு எதிராக முழங்கிய சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது அடிப்படையில் எப்படி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, இது பிஜேபியோடு நேரடியாக மோதக்கூடிய, உரசக்கூடிய, மோதுறதுன்ற தப்பான வார்த்தையை, உரசக்கூடிய போக்கை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தவிர்க்க விரும்புகிறார். இன்ஃபேக்ட் அவருக்கு கிடைத்த அந்த ராஜ்யசபா சீட்டே காங்கிரஸுக்கு அவர்கள் தாரை வார்த்ததே அது ஒரு டாக்டிக்கல் மூவ். காங்கிரஸ் கேட்கலன்னா வேற யாருக்காவது கூட கொடுத்துருப்பாங்கன்னு கூட எனக்கு தோணுது. வேற ஒரு கூட்டணி கட்சி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதே ஒரு ஸ்டாண்ட் ஆகும். அது 29 எலெக்ஷன் வரைக்கும் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர்களுக்கான அழைப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் அரசு பிஜேபியோட எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்களே ஒழிய வேற பல விஷயங்கள் அவங்க வாயை திறக்கிறது கிடையாது. அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக பல இஷ்யூஸில் அந்த பார்ட்டிக்கு ஸ்டாண்டே இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று, மத்திய அரசை பொறுத்தவரையில் இங்கே திமுக இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டாங்க. திமுக தனிமரமாக நிற்குது. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் 12 ஆண்டுகள் இங்கே மோடி அரசுக்கு எதிராக பெரிய ஒரு அரசியல் செய்தது என்பது கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக திமுக தலைமையிலான கூட்டணி தான். அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு விஜய் அரசை, ஜோசப் விஜய் அரசை டிஸ்டர்ப் பண்ண அவங்க விரும்பலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அப்படியே ஒரு வார்த்தை கூட அக்ஷரம் பெசகாமன்னுவாங்க, ஆளுநர் படித்திருக்கிறார். ஆக்சுவலாக இது கரெக்ட், நல்லது. இது ஏன்னா ஒரு மத்திய அரசுக்கும் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து மணி சார் தப்பா நினைச்சு கூடாது. கே ஷான் ஒரு ஆளுநர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, கலைஞர் கருணாநிதி ஷான்லாம் சொன்னாரு. இப்படி ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வெகு இணக்கமான உறவெல்லாம் இருந்திருக்கு கடந்த காலங்கள். அதாவதுங்க இப்படிதான் இருக்கணும். இது ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இருக்கும்போது ஏற்பட்டது அது ஒரு அபரேஷன் வாங்க, அது ஒரு விதிவிலக்கு. இப்போ நார்மல்சி வந்திருக்குது. ஆனால் இதற்கு பின்னால், இது நார்மல்சி இப்போதைக்கு வந்திருக்குது. பட் இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. ஒரு லாங் ரோப் அவங்க விஜய்க்கு கொடுக்குறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிறாரு. அவர் அந்த பக்கம் நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு அவருக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ பிரச்சனை 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அவரோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு தான் எடுத்தாகணும். இப்போ இருக்க மாதிரி அப்போ எடுக்காமல் இருக்க முடியாது. இப்போதைக்கு எந்த விதமான உரசலும் வேணான்றாங்க. இப்போ இந்த உரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொள்கை அளவில் திமுக எடுத்த அதே ஸ்டாண்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. நீட்சி தான் அது. அதில் மாற்றம் தான் நமக்கு சந்தேகம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஎம் ஸ்ரீ மாதிரி ஒரு ஸ்கீம், ஓகே, கேரளாவை ஆண்ட பினராயி விஜயன் கவர்மெண்ட் அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு போனாங்க. இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் கழுத்தே போட்டாங்க உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வரும்பொழுது என்ன கவர்மெண்ட் பண்ண போகுது, அதுதான் உங்களுக்கு ஆசிட் டெஸ்ட். மற்றபடி தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம், இதெல்லாம் நீங்கள் பேசிங்கன்னா அடிச்சுக்கணும், எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். உப்பு சப்பில்லாத விஷயம் தான். கண்டென்ட் என்ன, நீங்கள் சொன்னதிலே முக்கியமான ஒரு டாக்டிக்கல் மூவை விஜய் அவர்கள் செய்கிறாங்க. ஆமாம், நான் கருத்தே சொல்லாமல் இருக்கிறதே ஒரு கருத்து அப்படின்ற. ஆமாம், திரு அமித்ஷா அவர்களோ திரு மோடி அவர்களுக்கோ 29 ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். நீங்க அமைதியா இருந்து கொண்டு நீங்க திரும்பவும் தனக்கு எதிராகத்தான் ஒரு அணியை கட்ட போறார், திமுக செய்த அதே வேலையை தனக்கு எதிராக அவங்க செய்வாங்கன்னா அதுக்கு பொலிட்டிக்கலா எப்படி அதை எதிர்கொள்வாங்க? அது வெயிட் பண்ணுவாங்க. இப்ப திமுக அடுத்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, திமுகவோட அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் கண்டினியூ ஆகுமா, அதுல கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பார்லிமெண்ட்ல இப்ப கடந்த 10 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை மாதத்தில் ஏப்ரல் மாதம் தோற்கடிக்கப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன் பில், விமன் ரிசர்வேஷன் பில், அது ரெண்டையும் மறுபடியும் கொண்டு வராங்க. இந்த முறை அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி வந்துடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் வந்துடுச்சு, இன்னைக்கு சிவசேனா 6 பேர் வந்திருக்காங்க. டிஎம்கே ஓட்டை வாக்களிக்கணும்னு அவசியம் இல்லை, பாய்காட் பண்ணாங்கன்னா கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்.
அப்போ திமுக கையில வந்து மிகப்பெரிய துருப்பு சூட்டாக இருப்பது அந்த 32 எம்பிக்கள். ஆனா பாய்காட் பண்ணா இங்க பெரிய விலை இல்லைங்க, பாய்காட் பண்ணும்பொழுதுங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஃபேஸ் வாக் அவுட்டுக்கே பெரிய விமர்சனம். அதான் விஜயன், ஒரு நிமிஷம், வாக் அவுட் பண்ணும்பொழுது திமுக அவ்வளவு சீக்கிரம் அவங்க கைவிட மாட்டாங்க. பிஜேபி எப்பயுமே உங்களுடைய எதிரிகள் வந்து உங்ககிட்ட ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா உங்களை அப்படிலாம் ஒன்றும் கைவிட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு தான் ஒரு ஃபேஸ் சேவர் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க, கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் வச்சுதான் இன்னைக்கு விஜய் கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்றதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஓகே. ஆனா அதே நேரத்தில் நீங்க கேட்பது 29 தேர்தல்ல இந்த ரன் அப் டு த லோக்சபா எலெக்ஷன் 3 இயர்ஸ்ல இங்க விஜய் கன்சாலிடேட் ஆகிட்டே வராருன்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப வேற நெருக்கடிகள் வரும். அது பார்க்கணும், அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது இப்பொழுதைக்கு சுமூகமான உறவுன்றது ஓகே ஃபைன். ஆனா அதை தாண்டி இதுல ஆழமான அரசியல் ரெண்டு தரப்புக்கும் இருக்கு. பிஜேபிக்கும் இருக்கு, விஜய்க்கும் இருக்கு. எல்லாமே அரசியல் தான். அரசியல் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஆளுநர் உரை என்பது கடந்த 3-4 ஆண்டுகளாக இங்க என்னெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முன்னெடுத்தது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிஎம் ஸ்ரீயோ நிறைய இஷ்யூஸ்லாம் வரப்ப திமுகவுக்கு அந்த அழுத்தம் இருந்தது. பல்வேறு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களே அழுத்தம், அந்த அழுத்தத்தை கொடுக்க தான் செய்வாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னொன்னுங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல, எவ்வளவு நாளைக்கு ஒரு மாநிலம் மட்டும் பிஎம் ஸ்ரீ மாதிரியான ஸ்கீமை ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, லாஸ்ட் வால் வில் ஃபால் லைக் எனி லாஸ்ட் வால் திஸ் வில் ஆல்சோ ஃபால். அந்த மாதிரி வந்து ஏக இந்தியா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலோட ரிசல்ட் வந்து அது ஒரு மிகப்பெரிய படிப்பினை. அப்போ எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு மட்டும் தனியாக இது பண்ண முடியும்? இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த அந்த ஸ்டாண்டை, அவங்ககிட்ட எம்பிஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருந்தது, அது ரெண்டுமே விஜய் கட்சிக்கு கிடையாது. அவங்க அந்த எதிர்ப்பு என்பது எந்த அளவுக்கு போகும்? அங்கே சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸில் பிஜேபி கவர்மெண்டோட முக்கியமான ஸ்கீம்ஸில் விஜயால வந்து எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியுன்றது. அப்போ நம்ம முன்பு பலமுறை பேசின இடம்ன்றது அந்த இடத்துல தான் ஒரு கோடு இருக்கு. ஆதரவு கொடுக்கக்கூடிய சக்திகள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க சாஃப்டா போறத விரும்புவாங்களா, அதை அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு என்ன அவ்வளவு சீக்கிரமா வந்து அவங்க புல் டவுன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. பிரியன், அப்ப பாஜக விட்டு பிடிப்போமா இல்ல கவனிப்போம் அப்படின்ற கணக்கா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, கவனிப்போன்ற கணக்கில் தான் இருக்காங்க. லெட் ஹிம் ஹேவ் சம் டைம். அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாரு பார்க்கலாம். அதில் அவரோட உண்மையான சோதனை வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, பல விஷயங்களில் மும்மொழியிலேருந்து அந்த ஸ்டாண்டில் இருமொழி போன்ற விஷயங்கள்லேருந்து, இல்லை கல்வியை மாநில பட்டியலில் கொண்டுறது போன்ற விஷயங்கள், ஃபண்ட்ஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே. இப்போ கல்வி நிதி கொடுக்கலையே வச்சுக்கோங்க, 3500 கோடி கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, விஜய் என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு இடத்துல வந்து பாஜகவை எதிர்த்து அவர் பேச வேண்டிய கட்டாயம் வரும்ல. ஓகே. இப்போது நேற்று என்ன சொல்லியிருக்காரு சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம், இந்த ஒயிட் பேப்பரை பற்றி சொல்லும்போது, நம்ம வந்து என்ன மாதிரி மத்திய அரசு வந்து வற்புறுத்த போகிறோம், அதற்கான கருத்தாய்வு என்ன, எல்லாரும் நம்ம வந்து ஒன்று கூடி நம்ம எப்படி மத்திய அரசை வந்து வற்புறுத்தி அதை வாங்கணும், நிதியை வாங்கணுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம போராடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஆமாம். அப்போ அந்த போராடணும்னு அவர் சொல்லும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகளோட எண்ணம்லாம் என்ன இருக்குன்னா, மத்திய அரசு எப்போதுமே ஃபண்ட்ஸ் கொடுக்காது, அதில் நம்ம தமிழ்நாட்டை வந்து பழி வாங்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த வெள்ளை அறிக்கை எல்லாத்த பற்றியும் பேசுது, மத்திய அரசு நிதி கொடுக்காததை பத்தி பண்ணிக்கவே இல்லை. அதுதான் ஒரு நீக்கு போக்கான அரசியல். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இல்ல ஒரு சொல்லி அது மட்டும் இல்ல சார், சொல்லிடுங்க. அதாவது இல்ல தங்கம் தென்னரசு அதான் சொல்றாரு, நீங்க பேச வேண்டிய விஷயத்தை கவர்னருடைய கவர்னரோட அறிக்கை இதுன்றது, கவர்னரோட இந்த படிக்கிறதுன்றது முதல் கூட்டத்தில் படிக்கிறதுன்றது அது வந்து ரோட் மேப், அந்த அரசாங்கத்தோட ரோட் மேப்பை சொல்லணும். என்ன நீங்க உங்க ரோட் மேப்பை சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? சும்மா பொதுவாக திமுக கவர்மெண்ட் சொன்ன அதே விஷயத்தை சொல்லிட்டு நீங்க வந்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் சொல்லிட்டு சமூக நீதி காப்போம். என்ன வாட் இஸ் யுவர் ரோட் மேப்? ரெண்டு விஷயம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன, இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன ரோட் மேப்? ஒரு பிரஷர் வர்றப்ப ஒரு குறிப்பா ஒரு திட்டத்துல நீங்க இது செய்யணும். இப்போ பிஎம் ஸ்ரீன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நீங்க எதுக்கு தானே ஆகணும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்திருக்கு புதுசா. பட் அவங்க இப்ப என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பிஎம் ஸ்ரீ ஒத்துக்கிட்டு வந்ததால பினராயி விஜயன் அவர்கள் நிதி ஒரு 90 கோடி வாங்கிட்டோம், அதனால அதுல இருந்து இப்ப வெளியே வர முடியாதுன்னு இப்ப இன்னைக்கு நேத்து அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மணி சார் சொல்ற மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து நீங்க தனிமைப்பட்டு நீங்க தனியால எதிர்த்துட்டு இருக்க முடியாது. அது வேற, அப்ப வரும்போது பார்க்கலாம் இவங்க என்ன பண்ண போறாங்க. தமிழ்ல 2 வார்த்தை உண்டு, தனிமைப்படுதல்ன்றது உண்டு, தனித்துவம்ன்றது உண்டு. தமிழ்நாடு தனித்துவமா இருந்ததா தனிமைப்பட்டு இருந்ததா? இல்லை, நீங்கள் தனித்துவமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும்.
நீங்க 39 எம்பியை வச்சுக்கிட்டு நீங்க தனித்துவம்னு சொல்லி நீங்க உங்களே ஏமாத்திக்கலாம். அங்க ஒரு காம்ப்ரமைஸ் தேவைன்றீங்க. கண்டிப்பாக தேவை. ஏங்க பினராயி விஜயன் லெப்ட் பார்ட்டியே காம்ப்ரமைஸ் பண்ணி பிஎம்ஸ்டில அக்ரிமெண்ட் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு சொல்லோட தான் இனி தமிழக அரசியல் தமிழ்நாடு அரசியல் அப்படி ஆகுமான்றது எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, அண்ணா காலத்துல நிறைவேற்றின இருமொழி தீர்மானத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லிட்டு அண்ணா வழியில எம்ஜிஆர் வழியில தான் அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு வேற சொல்றீங்க. நீங்க இந்த இடத்துல இருமொழி கொள்கை விட்டு மும்மொழி கொள்கை போகும்போது அந்த இடத்துல நீங்க தடம் புரண்டு போவீங்க. தடம் போடுவீங்க. விஜயை பொறுத்தவரையில நேஷனல் அம்பிஷன்ஸ் கிடையாதுங்க. ஐ அக்ரி. அவரை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவருடைய பிரியாரிட்டி தமிழ்நாடு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதுலதான் கவனத்தை அதுல ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. மணி அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான் நீங்க இப்போ விட்டுருக்காங்க. உங்களுக்கு முதல்ல வந்திருக்கு, பெருசா செயல்பாடுலாம் இல்லை. அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுதுன்ற இடத்தில் நீங்க பேசாம இருக்கலாம், ஆனா கொள்கையில உறுதியா இருக்கலாம். அது ஒரு நிலைப்பாடு. இல்ல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கலாம், இல்ல சமரசம்னு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் தனித்துவம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த தாவேக்காவுடைய ஆளுநர் உரையில் தனித்துவமாக என்ன இருக்குது? ஏற்கனவே திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் என்ன ஆளுநர்கள் சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அதுதான் இருக்குது. அதை தாண்டி என்ன இருக்குது? அப்ப நீங்க திமுக அரசை விட அல்லது திமுக விட நீங்க என்ன தனித்துவமா இருந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுல ஒரு கேள்வி சுனாதேவர், அப்பன்னா விஜய் அவர்கள் அதிகமா விஜய் அவர்கள் ஒரு மாசத்துல கரப்ஷன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. கேட்டீங்களா? ஊழலற்ற நிர்வாகம் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாயிண்ட் நம்ம பேசலாம், வெயிட் பண்ணி தான் சார் பார்க்க முடியும். பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்களா? அதான் சொல்றேன். பேசலாம். ஒரு இடம் வைக்கலாம், முக்கியமான இடம்னு. இப்ப திமுக ஆட்சியினுடைய நீட்சியா தான் இது இருக்குன்னா, இப்போ மதிவாணன் அவர்கள் சொன்ன மாதிரி வெளிப்படையாக அவங்க பேசாமல் இருக்கலாம், விமர்சனம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கொள்கையில் நாங்கள் நாங்கள் விட்டு கொடுக்குற மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குது. இல்லை அதில் நாங்கள் ரொம்ப சாஃப்டாக போவோன்ற இடம் இருக்குது. இதுதான் இந்த உறவுல பேசுறதுக்கான இடம்.